தன்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்குள் அனுப்பினால் கோயம்புத்தூர் எல்லைக்குள் கஞ்சா விற்கின்றவன் எவனும் இருக்க மாட்டான் என்றும், இல்லையென்றால் தனது சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள் என கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த போதைப் பொருளுக்கு எதிராக கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களை இணைந்து போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க. இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நல்லா நான் வச்சுக்கணும். ஏன்னா அதற்கு முன்பு நான் காவல்துறையில பணியாற்றி இருக்கின்றேன். இன்னைக்கு போதை கலாச்சாரம் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சு இல்லைங்களா பாட்டி? பேச ஆரம்பிச்சுட்டாங்களா? உள்ளூர்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பல்லடம் உட்பட ஜூன் 4, 2024 பிறகு இந்த கஞ்சா விற்கிற ஒரு பையன் இருக்குமா? நீங்க எழுதி வச்சு ஒரு பையன் இருக்கு. கஞ்சா விற்கிற ஒரு பையன் கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய உத்தரவாதமாக நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எவனாச்சும் போதை வச்சனா என் சட்டை பிடிச்சிக்க. சில இடத்துல காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. பொறுமையா பேசினால வேலை நடக்காது. ஆனா பல யூனிஃபார்ம் போடலன்னா கூட நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன், ஒரு பையன் இருக்க மாட்டேன். எனது அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு, நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.